இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வு மே மாதம் நடைபெறவுள்ள நிலையில் ஆற்றுப்பகுதியில் பொதுப்பணித்துறை அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சித்திரையில் முத்திரை பதிக்கும் நிகழ்வாக நடைபெறக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய ஆழ்வார்புரம் பகுதியில் தற்போது திமுகவை சேர்ந்த 4 அமைச்சர்கள் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோமேனால் தமிழகத்தில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரை மாவட்டத்தில் வருடத்தில் 365 நாட்களுமே விழாக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மதுரையின் பதிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை பொறுத்தவரை பார்த்தோம்னால் வரும் 29ஆம் தேதி சித்திரை திருவிழாவானது கொடியேற்றத்துடன் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அம்மன் விசேஷ வாகனங்களிலே ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்துவதை தொடர்ந்து மாலை வேளையிலே மலையிலிருந்து மக்களோடு மதுரை நோக்கி கள்ளழகர் பெருமான் பல்லக்கிலே கிளம்புவார். அதனைத் தொடர்ந்து எதிர்சேவையாகி தல்லாகுளம் பகுதியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சாடிக்கொண்டு எதிர்சேவையாகி லட்சோப லட்ச மக்கள் கோவிந்தா என்று கோஷம் முழங்க மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றை நோக்கி எழுந்தி வரக்கூடிய வேளையிலே தற்போது அந்த பகுதியில் கூட்ட நெரிசலை குறைக்கும் வண்ணமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாகவே வந்து உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டியதை தொடர்ந்து கடந்த 1 வருடத்திற்கு மேலாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணமும் வைகை ஆற்றை நோக்கி அழகர் வரும்போது பக்தர்கள் எளிதில் வந்து செல்வதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உட்பட மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன், மதுரை மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களான தளபதி ஆகியோர் கள ஆய்வில் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆழ்வார்புரம் பகுதியிலே வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய பகுதிகளிலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய உயர்மட்ட மேம்பால பணிகள் மற்றும் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பகுதி உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு வருடம் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கையின் காரணமாக தமிழக அரசு பொறுப்பேற்ற பிறகு வரக்கூடிய பக்தருடைய எண்ணிக்கை அதிகரித்ததாக பொதுப்பணித்துறை அமைச்சர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த போது கூட தெரிவித்தார். அந்த வகையில் வரலாற்று சிறப்பு மிக்க மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவிலே சிகர நிகழ்வாக வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்விற்கு தற்போது அமைச்சர்கள் திடீர் ஆய்வு செய்து அங்கு நடைபெற்று வரக்கூடிய உயர்மட்ட மேம்பால பணிகள் மற்றும் அந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வசதிகளையும் செய்வது குறித்ததான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் சித்திரையில் முத்திரை பதிக்கும் நிகழ்வாக மதுரையிலே நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவிலே வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளும் இடத்தில் தற்போது அமைச்சர் பெருமக்கள் ஆய்வுகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ரஷ்மி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.